வணக்கம் நண்பர்களே. ஏசிய கப் ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்ச உடனே அந்த கப்பை பாகிஸ்தான் அமைச்சர் மோஷின் நக்வி கொடுத்தாரு. ஆனால் இந்திய வீரர்கள் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் கையால் வாங்க மாட்டோம், வேறு யாராவது கொடுத்தா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அதில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கப்பை எடுத்து போயிட்டு அந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் இருக்கு இல்லையா, அங்கே பூட்டிட்டார். ஏன்னா உள்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு சரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கப்பை அங்கேருந்து யாரும் எடுக்கவும் கூடாது, யார்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பவர் ஹவுஸ். இன்றைக்கி ஐபிஎல் கிரிக்கெட்டு உலகத்தில் இருக்க எல்லா வீரர்களும் இந்தியா தயவை நம்பி தான் இருக்கிறாங்க. அப்போ எந்த நாடும் இந்தியாவை பகிச்சுக்கு விரும்பலை. அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா அந்த நாட்டு ரசிகரை விட இந்திய ரசிகர் தான் அதிகமாக போய் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது. அப்படி இருக்க இந்தியா சும்மா விட்டுருவாங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அமைச்சர் போஸ்ட்லேருந்தே தூக்குறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது நீ ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணுவியா, உன்னை பாரு அந்த போஸ்ட்லேருந்தே தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மூவ் பண்ணி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஒரு கப்பை கொண்டு போகிறதுக்கு? இரு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனைக்குரிய நபர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு இந்தியா மேலே நிறைய வெறுப்பை தூண்டியிருக்காரு. அதனால் அவர் கையால் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயமான காரணம் இருக்குது. அதுக்காக அவர் கப்பை கொண்டு போகக்கூடாது. அப்படி அவர் கப்பை கொடுக்காமல் வச்சுருந்தா அவருடைய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவியை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பிளான் பண்ணி அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு கப்பை பார்த்தா பெரிய அக்கப்போரா 2 நாடுகளில் மாறிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த போய் சந்திப்போம். நன்றி.